வணக்கம். நான் உங்கள் பிரசிதா குமரன். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு வேடன் வேட்டையாட காட்டுக்கு போகிறாரு. அந்த காட்டில் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு அழகான முட்டை கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு தன்னோட வீட்டில் இருக்கிற கோழி அடைக்காக்க வச்சுருந்த கூடையில் அந்த முட்டையை வச்சு பாதுகாப்பாக பார்த்துட்டு வராரு. ஒரு மாதம் கழித்து அந்த முட்டைக்குள்ளேருந்து ஒரு பறவை வருது. அது வளர வளர பார்க்கும்போது அது ஒரு கழுகாக மாறுது. ஸோ வேடனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு வச்ச முட்டை இவ்வளோ அழகாக ஒரு கழுகாக மாறி இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு தீனியெல்லாம் போட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த கழுகு அந்த கோழியை தன்னோட உறவுகளாக நினச்சி அந்த கோழியோடவே வளர்ந்துட்டுருக்கு இந்த கழுகு. ஒரு நாள் அந்த கோழிங்கெல்லாம் கேட்குது இந்த கழுகை பார்த்து, நீ வேற இனமாக இருக்க, நீ ஏன் எங்கள் கூட வந்திருக்க, நீ உன்னோட இனத்துக்கு கூட போகலாம்ல அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த கழுகை சொல்லுது, நான் பிறந்ததுலேருந்து உங்கள் கூட தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே நீங்கள் தான், நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கழுகு அந்த இருக்கிற கோழியை வேட்டையாட வருது. வேட்டையாட வரும்போது இந்த கழுகு பறக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த கோழிங்களோட கோழியாக அப்படியே அதோட இனத்தையே அந்த கோழியாக நினச்சி அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த கோழிங்களை இன்னொரு பறவை எடுக்குது, அது தன்னோட இனம்தான் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுமே நம்மளோட இனத்தை சேர்ந்தது தான் இந்த கோழி, இதை போய் இன்னொரு பறவை கொள்ளுதே அப்படின்னு சொல்லி தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த புதுசாக அப்போ தான் கற்றுக்குது, பறக்க கற்றுக்குது. தன்னோட இனத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதுக்கு தெரியாத விஷயத்த கற்றுட்டு பறந்து போய் அந்த கோழியை காப்பாற்றி எடுத்துகிட்டு கீழே விட்டுட்டு இந்த கோழிங்களோட இருக்குது. அப்போ மற்ற கோழிங்கெல்லாம் சொல்லுது, நீ உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் பண்ணியிருக்க, நீ நினச்சிருந்தா அந்த கழுகோடு பறந்து போயிருக்கலாம், உனக்கு பறக்க கற்றுக்கிட்டு பறந்து போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உன் இனத்தை சார்ந்தவங்க எடுத்துகிட்டு போனாங்க, நீ விட்டு கொடுத்துருக்கலாம். நீ எங்களுக்காக பாதுகாப்பாக நின்று இருக்க, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, நிஜமாவும் உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த கோழிங்கெல்லாம் சேர்ந்து சொல்லிச்சான். அப்போ அந்த கழுகு சொல்லிச்சான், என்னை வளர்த்த என்னோட வேடன் ரொம்ப நம்பிக்கையாக என்னை வளர்த்தாரு, தீனியெல்லாம் போட்டு. ஸோ அவருக்கு நான் என்றைக்குமே துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கல. அவர் எவ்வளோ என்னை பாதுகாப்பாக இங்கே எடுத்துகிட்டு வச்சு என்னை வளர்த்தாரோ அவருக்கு நான் நன்றி விசுவாசமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். 2வது, நான் பிறந்ததுலேருந்து உங்கள் முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே நீங்கள் தான், அதனால் உங்களோட ஒருத்தனா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அதுதான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிச்சான். அந்த கோழிங்க எல்லாமே சேர்ந்து நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் பண்ண அந்த கழுகு ரொம்ப பாராட்டினாங்க. இதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்த வழி என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அது எப்படி தன்னோட வேடனுக்கு விசுவாசமாக கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்துச்சோ, அதே மாதிரி இங்கே நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க சார்ந்திருக்கவங்க எல்லாருமே தான் வந்த வழியை மறந்துடுறாங்க. தனக்கு யார் உதவுனாங்க, நம்ம எப்படி இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே மறந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி அவங்க அவங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கழுகு மாதிரி நம்ம உதவலாம், இருக்கலாம், வந்த வழியை மறந்துடக்கூடாது, நன்றியாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கான கதை தான் இது. தேங்க்யூ.